ஸ்லேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பழைய ஸ்லேட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்லேட்டில் இந்த மாதிரி நம்ம துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப்பை வந்து ஒரு 2 கிளிப் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லேட்டில் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி அந்த கிளிப்ஸை வந்து அந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ல இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இதை அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு கிளிப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. இன்னொரு கிளிப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அழகாக இந்த மாதிரி பென் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். மறுபடியும் இதிலே ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தேடும்போது டக்குனு எடுத்துக்கலாங்க. இதே ஆர்கனைசரை இந்த மாதிரி நம்ம ஆயில் கவர்ஸை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றி முடிச்ச பிறகு இந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயிலை இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஹேங் பண்ணி ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாகவே கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரே ஒரு கட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா எல்லா ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த பவுலில் வந்து ஸ்டோர் ஆகிடுங்க. ஒரு கவர் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் கவரையும் அதே மாதிரி கட் பண்ணி அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயிலையும் நம்ம எடுத்துக்கலாங்க.